வணக்கம் நண்பர்களே. மார்ச் மாதம் பிறந்ததும் உங்கள் செடிகள் எல்லாம் புத்துணர்ச்சியுடன் வளர ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் உங்கள் செடிகள் மட்டும் இன்னமும் சோகமாக, வளர்ச்சி குன்றி, இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதா? கடைகளில் விற்கும் விலையுயர்ந்த இரசாயன உரங்களை வாங்கிப் போட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லையா? கவலைப்படாதீர்கள். இதற்கெல்லாம் தீர்வு உங்கள் சமையலறையிலேயே இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆமாம், வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் பொருள் உங்கள் தோட்டத்தின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. இந்த வீடியோவில் அந்த மர்மமான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம். அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரிந்து கொண்டால் உங்கள் செடிகள் ராக்கெட் வேகத்தில் வளர்வதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். தொடர்ந்து பாருங்கள். முதலில் மார்ச் மாதம் செடிகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வோம். குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் இந்த நேரத்தில்தான் செடிகள் தங்கள் உறக்கத்திலிருந்து விழித்து புதிய வளர்ச்சியை தொடங்கத் தயாராகும். இந்த நேரத்தில் அவற்றுக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் தேவை. பலரும் இந்த சமயத்தில் கடைகளுக்குச் சென்று வண்ணமயமான பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட இரசாயன உரங்களை வாங்கி வருவார்கள். அவை தற்காலிகமாக ஒரு தீர்வை தந்தாலும் நீண்ட காலத்திற்கு மண்ணின் வளத்தை கெடுத்துவிடும். மேலும் அவை நம் ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல. ஆனால் நாம் இன்று பார்க்கப் போகும் முறை முற்றிலும் இயற்கையானது, பாதுகாப்பானது மற்றும் மிக மிக குறைவான செலவில் செய்யக்கூடியது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய, ஆனால் நாம் மறந்த ஒரு எளிய தோட்டக்கலை ரகசியத்தை தான் இன்று மீண்டும் தூசி தட்டப் போகிறோம். தயாராக இருங்கள். சரி, இப்போது அந்த ரகசிய பொருளை பற்றி பார்ப்போம். அது வேறு ஒன்றும் இல்லை, நம் சமையலறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய எப்சம் உப்புதான். அதன் வேதியியல் பெயர் மெக்னீசியம் சல்பேட். என்னது, உப்பா? செடிகளுக்கு உப்பை போட்டால் கருகிப் போய்விடுமே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு கேட்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் சோடியம் குளோரைடு என்ற உப்பு வேறு, இந்த எப்சம் உப்பு என்ற மெக்னீசியம் சல்பேட் வேறு. சமையல் உப்பு செடிகளை கொல்லும், ஆனால் இந்த எப்சம் உப்பு செடிகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு அமிர்தம் போன்றது. இதில் மெக்னீசியம் மற்றும் சல்பர் ஆகிய இரண்டு முக்கியமான தாதுக்கள் உள்ளன. இவைதான் செடிகளின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம். எனவே முதலில் உங்கள் மனதில் இருக்கும் அந்த தவறான எண்ணத்தை முற்றிலுமாக அகற்றிவிடுங்கள். இந்த எப்சம் உப்பு என்பது செடிகளுக்கான ஒரு சூப்பர் ஃபுட். மெக்னீசியம் ஒரு செடிக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நாம் எப்படி ஆக்சிஜன் இல்லாமல் வாழ முடியாதோ அதுபோல ஒரு செடி பச்சையம், அதாவது குளோரோபில் இல்லாமல் வாழ முடியாது. இந்த குளோரோபிலின் மைய அணுவே மெக்னீசியம் தான். குளோரோபில் தான் சூரிய ஒளியை உணவாக மாற்றும் ஒளிச்சேர்க்கை என்ற செயல்முறைக்கு காரணம். உங்கள் செடியில் மெக்னீசியம் குறைவாக இருந்தால் போதுமான குளோரோபில் உருவாகாது. இதனால் செடியால் தனக்கு தேவையான உணவை தயாரிக்க முடியாது. இதன் விளைவாக இலைகள் பச்சையாக இருப்பதை விடுத்து நரம்புகளுக்கு இடையில் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கும். குறிப்பாக இந்த அறிகுறி பழைய முதிர்ந்த இலைகளில் முதலில் தெரியும். ஏனென்றால் செடி புதிய இலைகளின் வளர்ச்சிக்காக பழைய இலைகளில் இருக்கும் மெக்னீசியத்தை எடுத்துக்கொள்ளும். எனவே உங்கள் செடிகளின் இலைகள் பச்சையாகவும் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்க மெக்னீசியம் மிக மிக அவசியம். அடுத்ததாக இதில் இருக்கும் சல்பர், அதாவது கந்தகத்தின் பங்கை பற்றி பார்ப்போம். சல்பர் என்பது செடிகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் தேவையான ஒரு முக்கிய ஊட்டச்சத்து ஆகும். இது செடிகளில் வைட்டமின்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் என்சைம்கள் உருவாகுவதற்கு உதவுகிறது. ஒரு செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதில் சல்பரின் பங்கு மிகவும் பெரியது. அது மட்டுமின்றி காய்கறி செடிகளில், குறிப்பாக வெங்காயம், பூண்டு, முட்டைக்கோஸ் போன்ற செடிகளில் ஒரு தனித்துவமான சுவையும் மணமும் இருப்பதற்கு இந்த சல்பர்தான் காரணம். சல்பர் பற்றாக்குறை ஏற்பட்டால் புதியதாக வளரும் இளம் இலைகள் வெளிர் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். செடியின் வளர்ச்சி மிகவும் மெதுவாக இருக்கும். எனவே மெக்னீசியம் மற்றும் சல்பர் ஆகிய இரண்டின் கலவையான இந்த எப்சம் உப்பு உங்கள் செடிகளுக்கு ஒரு முழுமையான ஊட்டச்சத்து டானிக் போல செயல்படுகிறது. உங்கள் செடிகளுக்கு எப்சம் உப்பு தேவைப்படுகிறதா என்பதை எப்படி அறிவது? சில எளிய அறிகுறிகள் மூலம் இதை நாம் எளிதாக கண்டறியலாம். நான் முன்பே சொன்னது போல, மெக்னீசியம் குறைபாட்டின் முக்கிய அறிகுறி இலைகளின் நரம்புகள் பச்சையாகவும் நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகள் மஞ்சளாகவும் மாறுவதுதான்.
இதை இன்டர்வீரல் குளோரோசிஸ் என்று சொல்வார்கள். இந்த அறிகுறி செடியின் அடிப்பகுதியில் உள்ள பழைய இலைகளில் முதலில் தோன்றும். மேலும் செடியின் வளர்ச்சி திடீரென்று நின்றுவிடும். பூக்கள் பூப்பது குறைவாக இருக்கும், அல்லது பூக்கள் வந்தாலும் அவை உதிர்ந்துவிடும். காய்கறிகள் மற்றும் பழங்களின் அளவு சிறியதாக இருக்கும். உங்கள் தக்காளி அல்லது மிளகாய் செடிகளில் இந்த அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் எப்சம் உப்பை பயன்படுத்தத் தொடங்கலாம். இது ஒரு நோயல்ல, ஊட்டச்சத்து குறைபாடுதான் என்பதை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் சரி செய்தால் உங்கள் செடிகளை மீண்டும் ஆரோக்கியமாக மாற்ற முடியும். சரி, இப்பொழுது இதை எப்படி தயாரிப்பது என்று பார்க்கலாம். இதன் செய்முறை மிகவும் எளிமையானது. உங்களுக்கு தேவையானது 2 பொருட்கள் மட்டுமே. ஒன்று எப்சம் உப்பு, மற்றொன்று தண்ணீர். பொதுவாக ஒரு கேலன் தண்ணீருக்கு, அதாவது சுமார் 4 லிட்டர் தண்ணீருக்கு 1 டேபிள் ஸ்பூன் எப்சம் உப்பை கலக்க வேண்டும். இதுதான் பொதுவான அளவு. ஒருவேளை உங்களிடம் குறைவான செடிகளே இருந்தால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 டீஸ்பூன் என்ற அளவில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். எப்சம் உப்பை தண்ணீரில் போட்டவுடன் அது எளிதாக கரைந்துவிடும். நன்றாக கலக்கி உப்பு முழுவதுமாக கரைந்த பிறகு நமது மேஜிக் டானிக் தயாராகிவிடும். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்தினால் அது செடிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே அளவில் எப்போதும் கவனம் தேவை. தயாரித்த இந்த எப்சம் உப்பு கரைசலை செடிகளுக்கு 2 வழிகளில் கொடுக்கலாம். முதல் வழி மண்ணில் நேரடியாக ஊற்றுவது. இதை சாயில் ட்ரென்ச் முறை என்று சொல்வார்கள். உங்கள் செடியின் வேர் பகுதியைச் சுற்றி மண்ணில் இந்த கரைசலை ஊற்ற வேண்டும். இப்படிச் செய்வதன் மூலம் வேர்கள் மெக்னீசியம் மற்றும் சல்பரை உறிஞ்சி செடியின் அனைத்து பாகங்களுக்கும் அனுப்பும். இது ஒரு மெதுவான ஆனால் நீடித்த பலனை தரும் முறையாகும். செடியின் அளவுக்கு ஏற்ப 500 மில்லிலிட்டர் முதல் 1 லிட்டர் வரை நீங்கள் ஊற்றலாம். தண்ணீர் வேர் பகுதியை விட்டு வெளியே வழிந்து ஓடாதவாறு மெதுவாக ஊற்ற வேண்டும். மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை இந்த முறையை பின்பற்றினால் போதுமானது. இது மண்ணின் pH அளவை பாதிக்காது. எனவே நீங்கள் எந்த தயக்கமும் இன்றி இதை பயன்படுத்தலாம். இது வேர்களின் வளர்ச்சியை தூண்டி செடியை வலுவாக்கும். இரண்டாவது வழி இலைகளின் மீது தெளிப்பது. இதை ஃபோலியார் ஸ்ப்ரே என்று சொல்வார்கள். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இந்த கரைசலை நிரப்பி செடியின் இலைகளின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் நன்றாக படும்படி தெளிக்க வேண்டும். இலைகளில் உள்ள பச்சையத் துளைகள் வழியாக செடி உடனடியாக ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கொள்ளும். இது மிகவும் விரைவாக பலன் தரும் ஒரு முறையாகும். குறிப்பாக மெக்னீசியம் குறைபாட்டின் அறிகுறிகள் இலைகளில் தெரிந்தால் இந்த முறை உடனடி நிவாரணம் அளிக்கும். ஆனால் இதைச் செய்யும்போது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். கடுமையான வெயில் அடிக்கும் மதிய நேரத்தில் இதை தெளிக்கக் கூடாது. அப்படிச் செய்தால் இலைகள் கருகிவிடும் வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரத்திலோ அல்லது மாலை வெயில் குறைந்த பிறகோ தெளிப்பதுதான் மிகவும் சிறந்தது. 2 வாரங்களுக்கு ஒரு முறை இந்த முறையை பின்பற்றலாம். எந்தெந்த செடிகளுக்கு இந்த எப்சம் உப்பு மிகவும் பிடிக்கும்? சில செடிகள் மெக்னீசியத்தை அதிகமாக விரும்பும். அந்த பட்டியலில் முதலில் இருப்பது தக்காளி மற்றும் மிளகாய் செடிகள். இந்த செடிகளுக்கு எப்சம் உப்பை பயன்படுத்தும்போது அவை வழக்கத்தை விட அதிகமாகவும் பெரியதாகவும் காய்களை காய்ப்பதை நீங்கள் காணலாம். பழங்கள் அழுகிப் போகும் பிரச்சனையையும் இது குறைக்கும். அடுத்ததாக ரோஜா செடிகள். உங்கள் வீட்டில் ரோஜா செடிகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எப்சம் உப்பை பயன்படுத்த வேண்டும். இது புதிய தளிர்கள் அதிகமாக வளரவும் பெரிய அடர்த்தியான நிறங்களில் பூக்கள் பூக்கவும் உதவும். இலைகள் அடர் பச்சையாக மாறி செடி மிகவும் ஆரோக்கியமாக காட்சியளிக்கும். இது ரோஜா செடிகளுக்கு ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். தக்காளி, மிளகாய், ரோஜா செடிகளைத் தவிர மற்ற சில செடிகளும் எப்சம் உப்பால் நல்ல பலனை பெறும். குறிப்பாக கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு மற்றும் குடைமிளகாய் போன்ற காய்கறி செடிகளுக்கு இது மிகவும் நல்லது. இவை அனைத்திற்கும் அதிக மெக்னீசியம் தேவைப்படும். அதேபோல உங்கள் புல்வெளி பச்சையாக இல்லாமல் ஆங்காங்கே மஞ்சள் நிறத்தில் இருந்தால் நீங்கள் எப்சம் உப்பு கரைசலை தெளிக்கலாம். அது புற்களின் வளர்ச்சியை தூண்டி அடர் பச்சை நிறத்தை கொடுக்கும். எலுமிச்சை, ஆரஞ்சு போன்ற சிட்ரஸ் பழமரங்களுக்கும் இது நன்மை பயக்கும். பழங்கள் சுவையாகவும் சாறு நிறைந்ததாகவும் இருக்க இது உதவும். ஆனால் அனைத்து செடிகளுக்கும் இது தேவைப்படும் என்று சொல்ல முடியாது. எனவே உங்கள் செடியின் தேவையை அறிந்து பயன்படுத்துவது சிறந்தது.
எப்சம் உப்பை பயன்படுத்தும்போது சில விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே உங்கள் மண்ணில் மெக்னீசியம் அதிகமாக இருந்தால் நீங்கள் இதை தவிர்ப்பது நல்லது. மண்ணின் தன்மையை தெரிந்து கொள்ள மண் பரிசோதனை செய்வது ஒரு சிறந்த வழியாகும். மேலும் சில செடிகளுக்கு, குறிப்பாக பீன்ஸ், பட்டாணி போன்ற லெகூம் வகை செடிகளுக்கு இது அதிக அளவில் தேவைப்படாது. அதேபோல கீரை வகைகளுக்கும் இதை அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். முக்கியமான குறிப்பு: நாற்றுகள் மற்றும் மிகவும் இளம் செடிகளுக்கு இதை நேரடியாக பயன்படுத்த வேண்டாம். செடி வளர்ந்து சில இலைகள் வந்த பிறகு மிக குறைந்த அளவில் பயன்படுத்தத் தொடங்கலாம். எப்போதும் சிஇஓயும் பயன்படுத்தும் போது குறைந்த செறிவில் தொடங்கி செடியின் பதிலுக்கு பார்த்துவிட்டு பின்னர் அளவை சரி செய்வது பாதுகாப்பான முறையாகும். இதன் முடிவுகளை நீங்கள் எப்போது எதிர்பார்க்கலாம்? நீங்கள் இலைவழி தெளிப்பானாக பயன்படுத்தினால் அதன் முடிவுகளை மிக விரைவாகவே காணலாம். சில நாட்களிலேயே இலைகள் முன்பை விட பச்சையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். மஞ்சள் நிறம் படிப்படியாக குறையத் தொடங்கும். செடியின் ஒட்டுமொத்த தோற்றத்திலும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இது செடிக்கு ஒரு உடனடி எனர்ஜி பூஸ்ட் கொடுத்தது போல இருக்கும். மண்ணில் ஊற்றும் முறையாக இருந்தால் பலன் தெரிய சற்று தாமதமாகலாம். பொதுவாக 2 முதல் 4 வாரங்களுக்குள் புதிய வளர்ச்சி, புதிய தளிர்கள் மற்றும் மொட்டுக்கள் தோன்றுவதை நீங்கள் பார்க்க முடியும். நீண்ட கால பலன்களைப் பெற மண்ணில் ஊற்றும் முறையும் உடனடி பலன்களைப் பெற இலைவழி தெளிப்பு முறையும் சிறந்தவை. இரண்டையும் மாற்றி மாற்றி பயன்படுத்துவது இன்னும் சிறப்பான பலன்களைத் தரும். எப்சம் உப்பின் விலை மிகவும் குறைவு. இது உங்களுக்கு அருகிலுள்ள மருந்து கடைகளிலோ அல்லது ஆன்லைன் ஸ்டோர்களிலோ எளிதாக கிடைக்கும். ஒரு சிறிய பாக்கெட் வாங்கினால் கூட உங்கள் வீட்டுத் தோட்டம் முழுமைக்கும் பல மாதங்களுக்கு பயன்படுத்தலாம். இரசாயன உரங்களுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் சிக்கனமான ஒரு வழி. மேலும் இது மனிதர்களுக்கோ செல்லப் பிராணிகளுக்கோ அல்லது சுற்றுச்சூழலுக்கோ எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. உங்கள் குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடினாலும் நீங்கள் பயப்படத் தேவையில்லை. நீங்கள் ஒரு இயற்கை விவசாய ஆர்வலராக இருந்தால் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய சிறந்த பொருட்களில் இதுவும் ஒன்று. குறைந்த செலவில் நிறைந்த பலன்களைத் தரும் ஒரு அற்புதமான பொருள் இந்த எப்சம் உப்பு. ஒரு பொதுவான சந்தேகம் என்னவென்றால், இதை மற்ற உரங்களுடன் சேர்த்து பயன்படுத்தலாமா என்பதுதான். நிச்சயமாக பயன்படுத்தலாம். எப்சம் உப்பு என்பது ஒரு துணை ஊட்டச்சத்து மட்டுமே. இது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற முதன்மை ஊட்டச்சத்துக்களுக்கு மாற்றானது அல்ல. எனவே நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் மண்புழு உரம், தொழு உரம் அல்லது பஞ்சகவ்யா போன்ற இயற்கை உரங்களுடன் சேர்த்து இதையும் பயன்படுத்தலாம். அப்படிச் செய்யும்போது செடிகளுக்கு ஒரு சமச்சீரான முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்கும். நீங்கள் இரசாயன உரங்களை பயன்படுத்துபவராக இருந்தால் நீங்கள் பயன்படுத்தும் உரத்தின் லேபிளைப் படிக்கவும். சில உரங்களில் ஏற்கனவே மெக்னீசியம் சல்பேட் கலந்திருக்கும். அப்படியானால் நீங்கள் எப்சம் உப்பை தனியாக பயன்படுத்த தேவையில்லை. உங்கள் வீட்டு அலங்காரச் செடிகளுக்கும் இதை பயன்படுத்தலாமா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். பல உட்புற அலங்காரச் செடிகள், குறிப்பாக பனை வகைகள், ஃபெர்ன்கள் போன்றவை தொட்டியில் வளர்க்கப்படுவதால் காலப்போக்கில் மண்ணில் உள்ள மெக்னீசியம் குறைந்துவிடும். இதனால் அவற்றின் இலைகளின் நுனிகள் காய்ந்து போகும் அல்லது இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும். இந்தச் செடிகளுக்கும் மாதத்திற்கு ஒரு முறை 1 லிட்டர் தண்ணீரில் அரை டீஸ்பூன் எப்சம் உப்பு கலந்து மண்ணில் ஊற்றி வரலாம். இது இலைகளை அடர் பச்சையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவும். உங்கள் மணி பிளான்ட் அல்லது மற்ற கொடி வகைகளின் வளர்ச்சி மெதுவாக இருந்தால் இந்த கரைசலை தெளித்து விடுவதன் மூலம் புதிய வளர்ச்சியை தூண்ட முடியும். பழமரங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்துவது? உங்கள் வீட்டில் மா, கொய்யா, சப்போட்டா அல்லது எலுமிச்சை போன்ற பழமரங்கள் இருந்தால் அவற்றின் வளர்ச்சிக்கும் பழங்களின் உற்பத்திக்கும் எப்சம் உப்பு பெரிதும் உதவும். மரத்தின் வயதைப் பொறுத்து 2 முதல் 4 டேபிள் ஸ்பூன் எப்சம் உப்பை மரத்தின் தண்டு பகுதியிலிருந்து சற்று தள்ளி வேர் பகுதியை சுற்றி தூவிவிட்டு பின்னர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். பூ பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் பருவத்தில் இதை கொடுப்பது பழங்களின் எண்ணிக்கையையும் தரத்தையும் அதிகரிக்கும். இது பழங்கள் வெடித்துச் சிதறுவதை குறைத்து அவற்றின் சுவையை மேம்படுத்தும். வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை இப்படிச் செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இப்போது ஒரு முக்கியமான போனஸ் டிப். நீங்கள் தக்காளி அல்லது மிளகாய் நாற்றுகளை நடவு செய்யும்போது நடவு செய்யும் குழிக்குள்
ஒரு டீஸ்பூன் எப்சம் உப்பை அடியில் போட்டுவிட்டு அதன் மேல் சிறிது மண் போட்டு பின்னர் நாற்றை நடுங்கள். இப்படிச் செய்வதால் நாற்று புதிய இடத்தில் வேர் பிடிப்பது எளிதாகும். இது டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் என்று சொல்லப்படும். செடியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றும்போது ஏற்படும் அதிர்ச்சியை குறைக்கும். செடி ஆரம்பத்திலிருந்தே வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர இது ஒரு சிறந்த தொடக்கமாக இருக்கும். இந்த எளிய தந்திரம் உங்கள் காய்கறி உற்பத்தியில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எப்சம் உப்பின் நன்மைகளை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, இது ஒளிச்சேர்க்கையை மேம்படுத்துகிறது, இதனால் செடி அதிக உணவை தயாரிக்கிறது. இரண்டாவதாக, இது வேர்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது, இதனால் செடி அதிக ஊட்டச்சத்துக்களையும் தண்ணீரையும் உறிஞ்சுகிறது. மூன்றாவதாக, இது பூக்கள் பூப்பதையும் காய்கள் காய்ப்பதையும் அதிகரிக்கிறது. நான்காவதாக, இது விதைகளின் முளைப்புத் திறனை மேம்படுத்துகிறது. ஐந்தாவதாக, இது பூச்சிகள் மற்றும் நோய்களிலிருந்து செடிகளை பாதுகாக்கும் ஒரு தடுப்பாகவும் செயல்படுகிறது. இத்தனை நன்மைகள் கொண்ட ஒரு பொருளை நாம் ஏன் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும்? ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள், தோட்டக்கலை என்பது ஒரு கலை. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதம். ஒரு செடிக்கு தேவைப்படுவது இன்னொரு செடிக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். எனவே உங்கள் செடிகளை நன்றாக கவனியுங்கள். அவை உங்களுடன் பேசும். அவற்றின் இலைகளின் நிறம், அவற்றின் வளர்ச்சி, பூக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றைக் கொண்டு அவற்றின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்சம் உப்பு ஒரு அருமையான கருவி, ஆனால் அதை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிவது உங்கள் கையில்தான் இருக்கிறது. பொறுமையுடனும் அன்புடனும் உங்கள் செடிகளை பராமரித்தால் அவை உங்களுக்கு நிறைவான பலன்களைத் தரும். சிலர் கேட்கலாம், கடல் உப்பை பயன்படுத்தலாமா என்று. ஒருபோதும் கூடாது. கடலுப்பில் சோடியம் குளோரைடு அதிக அளவில் உள்ளது. இது மண்ணில் கலந்து வேர்கள் தண்ணீரை உறிஞ்சும் திறனை பாதித்து இறுதியில் செடியை கொன்றுவிடும். அதேபோல சமையலுக்கு பயன்படுத்தும் கல் உப்பையும் பயன்படுத்தக்கூடாது. எப்சம் உப்பு என்று கடைகளில் விற்கப்படும் மெக்னீசியம் சல்பேட்டை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வாங்கும்போது அது நறுமணம் அல்லது வேறு எந்த பொருட்களும் கலக்கப்படாத தூய்மையான எப்சம் உப்பாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக அக்ரிகல்ச்சுரல் கிரேடு அல்லது யுஎஸ்பி கிரேடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் எப்சம் உப்பு பாதுகாப்பானது. இறுதியாக, இந்த முறையை உங்கள் தோட்டத்தில் முயற்சி செய்து பாருங்கள். மார்ச் மாதத்தின் இந்த ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் உங்கள் செடிகளுக்கு இந்த எளிய ஊட்டச்சத்தை கொடுங்கள். அடுத்த சில வாரங்களில் உங்கள் செடிகள் புதிய தளிர்களுடன், அடர் பச்சை இலைகளுடன் மற்றும் அழகான பூக்களுடன் செழித்து வளர்வதைக் கண்டு நீங்களே மகிழ்வீர்கள். உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் கூட உங்கள் தோட்டத்தின் ரகசியத்தை கேட்பார்கள். இயற்கை நமக்கு கொடுத்த இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தீர்வை பயன்படுத்தி நம் வீட்டுத் தோட்டங்களை சொர்க்கமாக மாற்றுவோம். இது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். நண்பர்களே, இந்த வீடியோவில் மார்ச் மாதத்தில் உங்கள் செடிகளின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு காரணமான அந்த ஒரு ஸ்பூன் ரகசிய பொருள் எப்சம் உப்பு என்பதை பற்றி விரிவாகப் பார்த்தோம். அது எப்படி வேலை செய்கிறது, அதன் நன்மைகள் என்ன, அதை எப்படி தயாரிக்க வேண்டும், எந்தெந்த செடிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டீர்கள். இனிமேல் உங்கள் செடிகள் சோர்ந்து போயிருந்தால் இரசாயன உரங்களை தேடி ஓடாதீர்கள். உங்கள் சமையலறையில் இருக்கும் இந்த மேஜிக் பொருளை எடுத்து நான் சொன்ன முறையில் பயன்படுத்துங்கள். உங்கள் தோட்டம் பசுமை பூங்காவாக மாறுவதை நீங்களே காண்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. நீங்கள் எப்போதாவது உங்கள் செடிகளுக்கு எப்சம் உப்பை பயன்படுத்தியதுண்டா? உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது? அல்லது நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தோட்டக்கலை குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.